டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. வணக்கம் டோலர்களே. பொதுவாகவே ஏதாவது படத்தோட டீசர் ட்ரெய்லர் இப்படி எதுனாவது வந்தாலே போதும், அதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம் எல்லாம் எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி வச்சு ஆங்காங்கே வட்டம் போட்டு ஆங்காங்கே கட்டம்லாம் போட்டு போதாத குறைக்கு 4 அம்புக்குடியெல்லாம் போட்டு ஏதோ டைரக்டர் கதை எழுதும் பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்தா மாதிரியே கதை சொல்ல கிளம்பிடுவாங்க இந்த ஆன்லைன் டீகோடர்ஸ். என்னப்பா இது? இதோட உச்சக்கட்டம்லாம் என்னன்னா, இப்போலாம் டீசர் ட்ரெய்லருக்கு கூட வெயிட் பண்றது கிடையாது. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று வரும் இல்லையா, அப்பவே கிளம்பிடுவாங்க டீகோட் பண்ண. நான் சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. லியோ, இந்த லியோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வாரத்துக்கு முன்னாடியே எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரிசோட ரிலீஸ் இருந்துச்சு இல்லையா, அப்போல இருந்தே தொடங்கிட்டாங்க இந்த டீகோடிங்க. அதுக்கு பிறகு தளபதி 67 ஒரு அப்டேட் விட்டாங்க. அப்புறம் லியோன்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப தாங்க இந்த ஆன்லைன் டீகோடர்ஸ் உடைய ருத்ர தாண்டவமே ஆரம்பிச்சது. டேய், நீங்க என்னமோ வார எல்லா படத்துக்கும் தான் டீகோடிங் பண்றீங்க, உங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னமோ லோகேஷ் தாண்டா. சரி, அப்படி என்னப்பா இந்த லியோ படத்துக்கு மட்டும் புதுசா புருடா விட்டாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? லோகேஷ் என்னத்தான் ஒரு நல்ல டைரக்டரா இருந்தாலுமே கூட சரியான ஒரு ஓட்ட வைங்க. ஏன்னா எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே அதுல ஏதாவது ஒரு வதந்தி எடுத்து வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த மனுஷன் கிட்ட எதுனாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்னப்பா சொல்லணும்? இல்லப்பா அதெல்லாம் நான் சொல்றது கிடையாது, அப்டேட் வரும்போது பாத்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லணும். அது தானே ஒரு நல்ல டைரக்டர். ஆனா அவனுங்களே ஒரு யூகத்துல தான் கேட்பானுங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தலைவன் ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாப்ல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. தளபதி அப்டேட் என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா. ஜிவிஎம் இருக்காரா? ஜிவிஎம் ஆமாயா, ஜிவிஎம் அவர் இருக்காருங்க. மன்சூர் அலிகான் இருக்காருங்க. ஃபஹத் ஃபாசில், ஃபஹத்தா மலையாள ஆக்டர்யா இருக்காருங்க. விக்ரம் இருக்காருங்க. அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ஆக மொத்தம் அப்டேட் விட மாட்டேன்னு நீ தாயா மொத்த அப்டேட்டையும் கொடுத்துன்னு இருக்க. சரி, இந்த மனுஷன் தான் இப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் படத்துல நடிக்க போன ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் அப்டேட் கொடுத்துன்னு இருக்காங்க. மிஸ்கின் ஐயா, ஜிவிஎம், ஃபஹத் ஃபாசில், மனோபாலா. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஆனா போங்கயா போங்க. பாருங்க, நீங்க குடுக்கிற செல்லத்துல தான் என்ன கோலிவுட்ல பாதி பேர் தளபதி 67ல தான் உட்கார்ந்து இருக்கான். நம்ம இஷ்டமேனிக்கு டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு தொடங்கி இருக்கானுங்க. எப்படின்னா இந்த ரோலெக்ஸ் இருக்காருல்ல, அவர் தான் ட்ரக் மாஃபியா கிங்கா. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, அவர் பேர் ரோய்ஸா. அதுதான் நம்ம தளபதி. இப்போ தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கள்ள துப்பாக்கி எல்லாம் டீல் பண்றாரா. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு அண்ணன் இருக்கானா, அவர் யாரா அப்படின்னு பார்த்தா அவர் தான் நம்ம ஏகே. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் மெடிசின் எல்லாம் இருக்குதுல்ல, அதை தான் டீல் பண்ணிட்டு இருக்காராம். அந்த படம் தான் AK-63. நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா நிறைய வீடியோஸ் வச்சிருக்கோம் சார், அதை ப்ளே பண்ணிடலாமா? அஜித்தின் AK-63 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இதில் ரோலெக்ஸ் மற்றும் ராய்சி இருவருக்கும் அஜித் மூத்த அண்ணனாக நடிக்கப் போகிறாராம். இதில் ரோலெக்ஸ் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் ஆணிவேராகவும் ராய்சி கள்ள துப்பாக்கிகளை டீல் செய்யும் கூட்டத்தின் தலைவராகவும் இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மூத்த அண்ணனாக நடிக்கும் அஜித் டாய்லெக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் ஆயுர்வேத மெடிசின் மற்றும் எண்ணெய் டீலிங் செய்யும் கேரக்டரில் மிரட்ட உள்ளார். 100% ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் என்னங்கடா இது ரோலெக்ஸ் டாய்லெக்ஸ் பூமெக்ஸ்னு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி பழம் ராஸ்கல் ஈத்ர. இதுல காமெடியே என்னன்னா, இந்த லியோ ப்ரோமோ வந்ததுல அந்த ப்ரோமோ வச்சு ஒரு கதையே கட்டிட்டானுங்க. கைதியில இந்த டில்லி சொல்லுவார்ல, நான் ஜெயில இருக்கும் பொழுது பேக்கரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு, அதுதான் இப்ப லியோவோட பேக்கரியா. அதாவது கைதி டில்லியும் தளபதி லியோவும் ஒன்னா வேலை செஞ்சாங்களாம். டேய் புரிஞ்சுக்கோங்கடா, தளபதி வச்சிருக்கிறது பேக்கரி கிடையாது, அது சாக்லேட் ஃபேக்டரிடா. பேக்கரிக்கும் சாக்லேட் ஃபேக்டரிக்கும் வித்தியாசம் தெரியாதவனுங்களா டீகோடர்ஸ் ஆடா. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். லோக்கி ஐயா, இதெல்லாம் உங்களால வந்ததுங்க ஐயா. நீங்க எல்சியூன்னு ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டீங்க பாருங்க. அவன் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு தெரியுறான். ஃபர்ஸ்ட் இந்த லியோவே எல்சியூக்குள்ள வருதா இல்லையான்றதே ஒரு டவுட் தாங்க. ஏன்னா லோகேஷ் எங்கேயுமே சொல்ல கிடையாது இது எல்சியூன்னு. ஆனா டீகோடிங் நண்பர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க தளபதி 67 உடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்த போவே இந்த ஃபாண்ட் எல்லாம் பாருங்களேன், ஸ்கார்பியோ மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம டைட்டில் திருப்பி பார்த்தா கூட எல்சியூன்ற மாதிரியே இருக்குதுப்பா. கண்டிப்பா அது எல்சியூ தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பூஜை வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுல இந்த கைதி படத்துல வரக்கூடிய
நெப்போலியன் கேரக்டர் இந்த ஜோர்ஜ் மரியன் சார் எல்லாம் இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு யோ கட்டாயம் இது எல்சியூ தாயா, கைதியோட எல்லாம் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாம் கதை கட்டினாங்க. அப்புறம் லியோவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருப்பாங்க இந்த ஷூட்டிங் கிளம்பி போறத. அதுல ஏஜென்ட் டீனாவை பார்த்துட்டு பாருங்களேன் விக்ரம் ஏஜென்ட் டீனாலாம் அதுல இருக்காங்க, அப்ப கட்டாயம் இது கைதிக்கும் விக்ரமுக்கும் நடுவுல நடக்கிற கதையா அப்படின்னு சொன்னாங்க. டீகோடர்ஸ் புரிஞ்சுக்கோங்கடா, அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ண கூட போயிருக்கலாம்ல. சரிதான்னு பார்த்தா இப்ப என்னடானா இந்த லியோ டைட்டில் இருக்குதுல அதை அங்கங்க கட் பண்ணி போட்டுட்டு எல்சியூ தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இதாவது பரவாயில்லைங்க, லியோல தளபதி சாக்லேட் செய்வாப்ல, அப்ப அந்த சாக்லேட் செய்யறதுக்காக சாக்லேட் பீன்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. இப்போ அதை எடுத்து போட்டு டீகோடிங் பண்ணிருக்கானுங்க. அது சாக்லேட் பீன்ஸே கிடையாதான். விக்ரம் படத்துல ட்ரக்ஸ் செய்யற சப்ஸ்டன்ஸ் ஒன்னு காட்டுவாங்கல்ல, அதுதான் இதுவா. ஏன்னா அந்த மூட்டையில ஸ்கார்பியோ சிம்பிள் வேற இருக்குதான். டேய் அதுவே அறக்குறையா தாண்டா விளங்குது, அதுக்குள்ள நீங்களா ஒரு கதையை கட்டுவீங்களாடா? டேய் பாத்துப்பா. அப்புறம் ஸ்கார்பியோ சிம்பிளுக்கு பதிலா படம் ரிலீஸ் ஆன பிறகு எதுவும் நண்டி சாக்லேட் மண்டி அப்படின்னு எதுவும் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் மூட்டையில குத்தி இருக்க போறாங்க. ஏப்ரல் ஃபூல். ஆரம்பத்துல என்னன்னா அப்டேட் வரதுக்கு முன்னாடியே காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னீங்க, சரின்னு விட்டாச்சு. அப்புறம் என்னன்னா ஷூட் கிளம்பும் பொழுது ஃபிளைட்டுக்குள்ளேயே போய் பேசஞ்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஸ்டே பண்ற ஹோட்டல் கொண்டு ரிலீஸ் பண்ணீங்க, அதுவும் பரவாயில்லன்னு விட்டாச்சு. ஆனா இப்ப விட்டீங்களே பாடா ஒரு உருட்டு, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுடா. ஏன்னா அப்படி ஒரு உருட்டுடா அது. இது மட்டும் இல்லைங்க, இந்த லியோ டைட்டிலே எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு உருட்டு இருக்குது. எப்படின்னா இந்த லியோ இருக்குதுல, அதுல L4 லயனா, அது வேற யாரும் கிடையாது, லியோ படத்துல வரக்கூடிய நம்ம தளபதி தான். அண்ட் E4 ஈகலாம், அது யார் அப்படின்னா விக்ரம் படத்துல வரக்கூடிய ஆண்டவரா. அடுத்து தாங்க ஸ்கிரிப்ட்லயே இல்லாத ஒரு உருட்டு இருக்குது. ஓ இருக்குதுல, இந்த O4 அவுலா. அவுல்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கைதி படத்துல வரக்கூடிய கார்த்தியா. ஏன்னா அந்த மொத்த கதையை நைட்லயே நடக்கிறதால அவரு தான் அவுலா. சோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த லியோ அப்படின்னு வந்திருக்குது. சோ கண்டிப்பா இந்த கதை எல்சியூ அம்பிட்டுதான். இது மட்டுமா பண்ணாங்க, ஜோடியாக் சைன்ஸ் இன் மாஃபியா கேங் அப்படின்னு ஒரு சர்ச்சை போட்டு அதுல லியோ அப்படின்னா தி பாஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் ஸ்கார்பியோ அப்படின்றதுக்கு தி ஒன்லி பர்சன் ஹூ நோ தி ரியல் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதெல்லாம் எடுத்து போட்டு லியோ தான் தளபதியா, தி பாஸ், ஸ்கார்பியோ தான் ரோலெக்ஸ். சோ இந்த கேங்கோட ஹெட்டே தளபதி தான் அப்படின்னு இந்த ப்ரோமோல ஒரு பாம்பு காட்டுவாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, விக்ரம் படத்துல வர சந்தனமா. ஏன்னா அவர் பாம்பு டாட்டூ போட்டிருந்தாருல, அதனால விக்ரம் படத்துல அவர் செத்துட்டாரு அப்படின்றத டீடைலிங் பண்ற மாதிரி தான் இந்த பாம்போட தலை துண்டா போற மாதிரி காட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. உருட்டுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்னப்பா பண்றது? காடு ரைட்டிங் இன் மை ஹெட். நீங்க ஒன்னும் இந்த டீகோடர்ஸ் தப்பா யோசிச்சிட கூடாது. இதை மட்டும் வச்சு சொல்லலைங்க. நீங்க விக்ரம் படத்திலேயே பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் வரும் பொழுது சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கலர், அதாவது பிளாக் கலர் கார்ஸ் தான் நிக்குமா. சோ இப்போ லியோலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய கார்ஸ் எல்லாம் பிளாக் கலர்ல இருக்குதான். சோ கட்டாயம் ரோலெக்ஸோட கேங் தான் லியோவை தேடி வருவதா ஒரு உளவு தகவல். இதுக்குன்னு லோகேஷ் பச்சை கலர் பிங்க் கலர்ல எல்லாமாடா கார் தேடின்னு வர முடியும்? பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இந்த உருட்டு தான். இப்படின்னா இன்னொரு உருட்டு இருக்குது. அது என்னன்னா இந்த கார்லாம் வருது இல்ல, சோ அதோட நம்பர் பிளேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. சோ அதுல வாரது ராம் சரண். லியோ படத்துல ராம் சரண் ஒரு கேமியோ பண்ண போறாரு. எப்படி சூர்யா சார் ரோலெக்ஸ்னு விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ பண்ணாரோ, அப்படி ராம் சரண் லியோ படத்துல ஒரு கேமியோ பண்ண போறதாக ஒரு உருட்டு தகவல். இதான் நான் கண்டுபிடிச்சது. இல்ல எனக்கு புரியல, எப்படிடா இதுக்குன்னே வேலை வெட்டியே இல்லாம உட்கார்ந்து யோசிப்பீங்களா? லோகேஷ் படமே எடுக்க தேவையில்லடா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரோமோவை எடுத்து விட்டாலே போதும், நீங்களே 1008 கதை சொல்லிடுறீங்க. அதுல ஏதாவது ஒரு கதையை எடுத்து படம் பண்ணாலே அது ஓடிடும் போல. டைரக்டர் ஆகுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸோ. டேய் அனில் குஞ்சிஸ், இதே தாண்டா நீங்க ஒவ்வொரு படத்துக்கும் பண்றீங்க. இப்படியே எதையாவது பேசியே ஹைப்பை ஏத்துன்னு ஏத்தி விட்டுட்டு படம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல படமாவே இருந்தாலுமே அது மொக்கையா தெரியும். அப்புறம் இப்படி பேசினவெல்லாம் படம் ரிலீஸ்க்கு பின்னாடி லோகேஷையே ட்ரோல் பண்ணி அவருக்கு 4 ரோஸ்டா போட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவீங்க. இதாண்டா உங்க பிளான். சோ டியர் டீகோடர்ஸ், கொஞ்சம் ஜித்த முடிட்டு கம்முன்னு இருங்கடா. நீங்க பண்ற அலப்பறையில இவங்களுக்கு ஒரு மொக்க படம் பண்ணா தாண்டா சரி அப்படின்னு எது லோக்கி கிளம்பிட போறாப்ல. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. டேய் நீ இவ்வளவு பேசுறியே, நீயே ஒரு டீகோடிங் தானே, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. Flashback. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கைதியா நடிக்கிறாருன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்தாச்சு. சோ அந்த கைதியா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை காப்பாத்துறதுக்காக விஜய் சேதுபதியோட கேங்கா இருக்கக்கூடிய அந்த பைக்கர்ஸ் கேங் யாரோ ஒரு முக்கியமான நபரை கடத்தி வச்சுட்டு போலீஸை த்ரெட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபைனலா ட்ரெய்லரோட ஃபைனல் கட்ல ஆண்டவர் விக்ரம்னு கத்துற மாதிரி அப்ப டைட்டில் ரிவீல் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. மேபி விக்ரம்ன்ற பேர் கமல் சாரோட தான் இருக்காது, ஒருவேளை அந்த குழந்தையோட பேரா இருக்கலாம். அந்த குழந்தை தான் சூர்யாவா கூட இருக்கலாம். அதனால தான் அவர் ஜீப்பை பார்த்து விக்ரம்னு கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க.
End of flashback. எப்படி அந்த குழந்தையே சூர்யா தான் விஜய் சேதுபதி கைதியா நடிக்கிறாரு. டேய் இன்னும் என்னெல்லாம்டா உருட்டுன அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அதான் இப்போ திருந்திட்டோம்ல, அப்புறம் என்ன பழைய கிரிஞ்செல்லாம் பேசிக்கிட்டு கிளம்பு போறதே போற. அந்த கமெண்ட் செக்ஷன்ல 2 வார்த்தையை போட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கா போட்டுட்டு கிளம்புங்கடா. இன்னொரு ரோஸ்டே இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அப்ப வரட்டா. ரோலெக்ஸ். He is Alex, he is Telex. ஒரு மாசம் ஸ்மால் எக்ஸ் கொஞ்சம் அயோடெக்ஸ் தேங்க்யூ பூமெக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்ட்ராங்கர் டாபிக்ஸ் சென்னையில பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் UNI sex T-Rex everything sucks XNXX புதிய லக்ஸ் டாய்லக்ஸ் XX